பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க. நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே சீமோன் பேதுரு என்கிறவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பார்த்திருக்கிறோம். அவரை இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தார், அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார், அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த விசுவாசத்திற்காக எப்படி துன்புறுத்தப்பட்டார், அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்காக எப்படி மரித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அடுத்த அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவராய் இருக்கிறதான அந்திரேயா என்பவரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த அந்திரேயா யார், எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்தும் அதே நேரத்திலே வரலாற்று காரியங்களிலிருந்தும் பார்க்க போகிறோம். அந்திரேயா என்பதற்கு தைரியம் மிக்கவர், ஆண்மை என்று சொல்லி அர்த்தம் வருகிறது. தைரியம் மிக்கவர், ஆண்மை என்று அர்த்தம். இவர் யோனாவின் மகன், சீமோன் பேதுருவின் சகோதரன், பெத்சாயிதா பட்டணத்தான், அதாவது கலிலேயாவின் வடமேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெத்சாயிதா என்று சொல்லுகிறதான பட்டணத்தை சேர்ந்தவர். ஆனால் இவர் எங்கே வசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 29 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 21, 29 வசனங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். 29ஆம் வசனம். உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அப்போ இங்கே நாம் பார்க்க முடிகிறது, இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிறதான பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே அற்புதம் நடக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் எங்கே போனார்கள் என்று சொன்னால், சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அப்போ பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வசித்து வந்தது, குடியிருந்தது எங்கே என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது கப்பர்நகூம் என்கிறதான பட்டணத்திலே குடியிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இவர் யோவான் ஸ்நானனின் சீஷன் என்று நாம் பார்க்கிறோம். இவர் யோவான் ஸ்நானனோடு கூட இருக்கிறார். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:35. இந்த சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்போ இங்கே நாம் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், யோவானுடைய சீஷரில் ஒருவராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 40ஆம் வசனம்.
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்போ இந்த 35 41 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்னவென்று சொன்னால், இந்த அந்திரேயா என்பவர் யோவான் ஸ்நானன், யோவான் என்று அறியப்பட்டிருந்த தீர்க்கதரிசியாகிய அவருக்கு சீஷர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு சீஷர்களாக இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து தான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தான் மேசியா என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் பின்பற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது யோவான் ஸ்நானனுடைய சீஷனாக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தன்னுடைய சகோதரனுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார், மேசியாவை குறித்து சொல்லுகிறார் என்பதை நம்ம வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அழைப்பு. இப்போது யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டு யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை வைத்து அவர் பின்னாக செல்லுகிறார், அவரை குறித்து தன் சகோதரனுக்கு சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து இவர்களை தம்முடைய சீஷர்களாக இருக்கும்படி அழைத்தார். இவர்களுக்கு அப்போஸ்தலர் என்கிற பெயரை கொடுத்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 18 வசனங்களை 18-19 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் பார்த்து, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டு அவர் பின்னே செல்லுகிறார். நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து இவரையும் இவருடைய சகோதரரையும் தம்முடைய சீஷர்களாய் இருக்கும்படி, தம்மை பின்பற்றி வரும்படி, அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கும்படியாக அவர் அழைத்தார். பரம அழைப்பு இந்த அந்திரேயாவுக்கு உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன், அப்போஸ்தலன். இவர் மீனவராக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இவருடைய நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் பார்க்க முடிகிறது, யோவான், யாக்கோபு என்பவர்கள் இவர்களுடைய நண்பர்களாக இருந்தார்கள். பிலிப்புவும் நாத்தான்வேலும் இவருடைய நண்பர்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு வேதத்தில் உள்ள ஒரு சாட்சியின்படி, வேதத்தில் உள்ள வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபும் யோவானும் இவர்களுக்கு நண்பர்களாக இருந்தார்கள் என்று நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக இவருடைய ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய ஊழியத்திற்கு முன்பதாக ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்தான் இயேசு கிறிஸ்துவை முதலில் மேசியா என்று சொன்ன ஒரு மனிதன் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது வேதத்திலேயே இருக்கிற மனிதர்களில் இந்த அந்திரேயா தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேசியா என்று முதலாக சொன்னவர் என்று நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்நானன் கூட இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் ஒளி என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இந்த அந்திரேயா தான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மேசியா என்று சொல்லுகிறார். தன்னுடைய சகோதரனிடத்திலே போய் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இவர் முதலில் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிக்கையிட்ட சொன்ன ஒரு மனிதன். அடுத்ததாக இவருடைய ஊழிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இவர் காக்கசிய மலையடிவாரம், அதாவது ரஷ்யாவில் உள்ள ஜார்ஜியா மாநிலம்,
ரஷ்யாவில் உள்ள ஜார்ஜியா மாநிலத்திலே காக்கசிய மலையடிவாரத்தில் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை பிரசங்கித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மத்திய தரைக்கடல் மற்றும் கருங்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பயணம் செய்து நற்செய்தியை பிரசங்கித்தார். மேலும் ஐரோப்பியாவின் கிழக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு நாடுகளில் கிறிஸ்தவத்தை பரப்புவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். இவர் அநேக இடங்களுக்கு பயணம் செய்து ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று நிகழ்வுகள், அதாவது திருச்சபையினுடைய அந்த பாரம்பரிய காரியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வேதத்திலே இதற்கான நிரூபணங்கள், அதாவது சாட்சிகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் வரலாற்று சொல்லுகிறது தான் நம்ம இந்த விஷயங்களில் பார்க்க முடிகிறது. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரஷ்யாவில் உள்ள ஜார்ஜியா மாநிலத்தில் காக்கசிய மலையடிவாரத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். மத்திய தரைக்கடல் மற்றும் கருங்கடலை சுற்றியுள்ள அநேக பகுதிகளில் போய் ஊழியம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதிகளில் கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இஸ்தான்புல் நாட்டில் பைசாண்டியம் என்கிற இடத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் என மறுபெயரிடப்பட்ட பைசாண்டியத்தின் ஒரு சிறு நகரத்தில் இவர் முதல் கிறிஸ்தவ சமூகத்தை நிறுவினார். பைசன்டைன் பேரரசு முழுவதும் தனது மிஷனரி பயணங்களின் போது தேவாலயங்களை நிறுவினார் என்று சொல்லப்படுகிறது. இவர் இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிற இடத்திலே பைசாண்டியம் அங்கே இருந்ததான சிறு நகரத்தில் முதலாக ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான ஒரு சமூகத்தை நிறுவுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுவரைக்கும் அங்கே கிறிஸ்துவை குறித்து யார் ஒருவரும் சொன்னதே இல்லை என்று பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அந்த பைசன்டைன் பேரரசு முழுவதுமே, அங்கே உள்ள அந்த பேரரசு முழுவதும் அநேக இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் கூடி வருவதற்கென்று சபைகளை, அதாவது கட்டிடங்களை அமைக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நம்ம அது தேவாலயம், ஆலயம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அது நம்ம கூடி வருகிறதற்கான இடமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் தான் ஆலயம், நாம் தான் சபை, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் சபையாக இருக்கிறோம். அவர் வசிக்கிற ஆலயமாக நாம் தான் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஆகையினால் அப்போது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பேரரசு முழுவதிலும் கிறிஸ்துவை குறித்து அறிவித்து அவர்கள் கூடி வந்து அவரை தொழுது கொள்ளுவதற்கும் அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளுவதற்குமாக இடங்களை அமைத்து கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த இரண்டு காரியங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, அதற்கு முன்பதாக இன்னொரு இடம், கிரீஸ் நாட்டில் திரேஸ் என்று சொல்லப்படுகிறதான இடத்திலும், மாசிடோனியா, ரஷ்யா, துருக்கி போன்றதான இடங்களிலும் இவர் கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருக்கிறார். அதாவது மக்கெதோனியா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளிலும் கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருக்கிறார். கடைசியாக இவர் எந்த இடத்திற்கு சென்றார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், பட்ரோஸ் என்று சொல்லப்படுகிறதான இடத்திற்கு சென்று கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார், கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார், நற்செய்தியை பரப்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அந்த இடத்துல போகும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே அநேக அற்புதங்கள் இவர் மூலமாக நடந்திருக்கிறது. இவர் அநேக பிரசங்கங்களையும் செய்திருக்கிறார். அதே நேரத்திலே அங்கேயும் மக்கள் கூடி வருவதற்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது கடைசியாக இந்த நகரத்தில் தான் அவர் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டு விஷயங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயங்களை நம்ம
பார்க்கலாம். அவருடைய ஊழிய காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சகோதரனிடத்திலே போய் மேசியாவை கண்டோம் என்று சொன்னதான ஒரு ஊழியம். இரண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், கிரேக்கர்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து செல்லுகிறார். இதை நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு சில கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வாஞ்சையாயிருந்து ஆசையோடு இருந்து பிலிப்புவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அப்போ பிலிப்பு வந்து அந்திரேயாவினிடத்திலே சொல்லுகிறார், இப்படி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ இவர் உடனடியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை அழைத்து கொண்டு போய் இயேசுவினிடத்தில் விடுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இவர் கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய சகோதரனுக்கு அறிவிக்கிறார். கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாய் இருந்தவர்களை கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து செல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறித்து ஒரு மனிதன் சொல்லும் பொழுது, அதாவது R.E. நிக்சன் என்பவர் இதை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய பாணியிலே சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இவர் முதலில் வீட்டு மிஷனரியாகவும் அடுத்ததாக வெளிநாட்டு மிஷனரியாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது முதலாக தன் சகோதரனுக்கு சொன்னதால் வீட்டு மிஷனரி அப்படின்னும், அதே நேரத்தில் அடுத்ததாக கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொன்ன கிரேக்கர்கள், மற்ற ஜாதியினர், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் ஆகையினாலே அவர்களை குறித்து சொல்லும் பொழுது வெளிநாட்டவர், புறஜாதியார் ஆகையினாலே அவர்களுக்கு மிஷனரியாகவும் இருந்தார் என்று R.E. நிக்சன் என்பவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பாடுகளும் மரணமும். இவர் கிறிஸ்துவை குறித்து அநேக இடங்களிலே போய் சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இவர் அநேக பாடுகளையும் பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இரண்டாவதாக படுகொலை செய்ய பயமுறுத்தப்பட்டார். நீ இனி இந்த காரியத்தை செய்தாய் என்றால் நாங்கள் உன்னை கொன்று போடுவோம் என்று சொல்லி பயமுறுத்தினார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், கிபி 69 பட்ரோஸ், அந்த இடத்துல தான் இறுதியாக கடைசியாக அவர் ஊழியம் செய்த இடம். அந்த இடத்துல தான் நீரோ மன்னனின் ஆட்சி காலத்தில் அதிபதி ஏஜியேடிஸ் என்பவரால் பெருக்கல் வடிவ சிலுவையில் அறையப்பட்டார். நீரோ மன்னனோட காலம்தான். ஆனால் அதிபதி யாராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஏஜியேடிஸ் என்பவர் இருந்திருக்கிறார். அவருடைய நாட்களில் பெருக்கல் வடிவ சிலுவையில் இவர் அறையப்பட்டார் அப்படின்றத பார்க்குறோம். 2 நாள் சிலுவையில் இருந்தார். அப்போதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகர்ந்தார். 2 நாள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய ஜீவன் பிரியும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே, அவரை குறித்து சாட்சி பகர்ந்து கொண்டே இருந்துதான் இவர் இறந்து போனார் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கிரேக்க நாட்டில் இருந்த பட்ரோஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திலே இவர் மரித்து போனார். இவர் மரித்து போய்விட்டார். அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சில காரியங்கள். இவருடைய அஸ்தி, அதாவது அவரை எரித்தார்களோ அல்லது என்ன செய்து புதைத்தார்களோ, என்ன காரியங்கள் நடந்ததோ, அவருடைய உடலினுடைய அஸ்தியை புனிதமானது என்று பலர் நம்பினார்கள். அதனால் பட்ரோஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு பலர் சென்று பார்வையிட்டார்கள். ஆனால் 4ஆம் நூற்றாண்டில் அவரது சில நினைவு சின்னங்கள் கான்ஸ்டாண்டினோபிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மற்றவை ஸ்காட்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இன்று வரை இவர் ஸ்காட்லாந்தின் காப்பாளராக கருதப்படுகிறார். ஸ்காட்லாந்தின் கொடியில் தியாகியின், இவருடைய, அதாவது இந்த அந்திரேயாவினுடைய பெருக்கல் வடிவ சிலுவையுடன் அவரை கௌரவிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஆனால் இப்படியும் மக்கள் அவரை ஒரு தெய்வமாக கருதுகிறதையும், அதே இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற
நமக்கு முன்னோடியாக இருந்தவர் என்று சொல்லி மரியாதை செலுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இவருடைய அந்த உடலினுடைய அஸ்தியை புனிதமாக நினைக்கிறார்கள். அது அப்படி நினைக்கப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு கூட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அதை அப்படி நினைத்து நம்புகிறார்கள். அந்த இடத்தை பார்வையிடுகிறதற்கு போகிறார்கள். அங்கே புனித பயணம் போல ஒரு பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட நம்ம ஊர்களிலும் அநேக இடங்களை தெரிந்து கொண்டு இங்கே இந்த மாதாவினுடைய கிரியை நடைபெறுகிறது, அங்கே அந்த மாதாவினுடைய கிரியை நடைபெறுகிறது என்று சொல்லி புனித பயணங்களை மேற்கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அது சரியானது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரம்தான் அப்படி செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு இடத்திற்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ வல்லமை ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் வல்லமை இருக்கிறது. அவர் மாத்திரம்தான் நம்மை இரட்சிக்கிறவர். அவர் மாத்திரம்தான் நமக்கு எந்த நன்மையையும் செய்யக்கூடியவர். கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யக்கூடியவர். எந்த ஒரு இடமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் அல்லது அவர்கள் மரித்தவர்களுடைய பெயருமோ அவர்களுடைய நாமங்களோ அவர்கள் இருக்கின்றதான நாட்களில் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கோ அல்லது நம்மை இரட்சிப்பதற்கோ அவர்கள் வல்லமை உள்ளவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இந்த இடத்திற்கு சென்றால் நன்மை நடக்கும், அந்த இடத்திற்கு சென்றால் நன்மை நடக்கும், நீங்கள் என்னதான் இங்கே வந்தாலும் அவரிடத்திலே சென்று வாருங்கள் என்று சொல்லுகிறதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் மிகவும் வருந்தத்தக்கது என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் யாருக்கும் எவருக்கும் வல்லமையோ அல்லது இரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்களோ கிடையாது. கிறிஸ்து ஒருவரே நம்மை இரட்சிக்கிறவர். இரட்சிப்பு கர்த்தருடையது. ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எங்கே செல்லுகிறார்கள்? புனித பயணம், அதாவது விசேஷமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மேற்கொள்ளுகிற புனித பயணம் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மேற்கொள்ளுகிற புனித பயணம் இஸ்ரேல் நாடாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சென்றால் அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான பூமி, இயேசு கிறிஸ்து நடந்த இடம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த இடம், இயேசு கிறிஸ்து மலையிலே தொங்கிய இடம் என்று சொல்லி அநேக காரியங்களை வைத்து வியாபாரம்தான் செய்கிறார்கள். ஆனால் அதையும் நம்பி ஒரு கூட்டத்தினர் அங்கே சென்றால் நடந்துவிடுமாம் என்று சொல்லி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவாலயம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அங்கே மக்கள் கூடி வரும்படியாக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நாளிலேயே கூட ஆமோஸ் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தேலுக்கு போக வேண்டாம், கில்காலிலும் சேர வேண்டாம், பெயர் சபாவுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஓட வேண்டாம். ஏன்? அங்கெல்லாம் போவதினாலோ தேடுவதினாலோ ஓடுவதினாலோ ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறவர். விடியற்கால, அதாவது அந்தகார இருளை, மரண இருளை விடியற்கால வெளிச்சமாக மாற்றுகிறவர் அவர்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அந்த நாளிலேயே நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டு விட்டது. நீங்கள் இங்கே அங்கே இது அது என்று சொல்லி எங்கேயும் ஓட வேண்டாம், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து வருகிறதான அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்க முடியும். என்னன்னு சொன்னால்,
ஒரு சில திருச்சபையினர், அதாவது நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடுகிறதையும் அவர்களை புனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறதையும் அவர்களிடத்தில் ஜெபிக்கிறதையும் போன்றதான காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்படியும் ஒரு கூட்டத்தினர் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறேன். மற்றபடி நாம் அதை செய்வது தேவையில்லாதது, அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை, அது தவறு என்பதையும் நாம் புரிந்து கொண்டவர்களாய் செயல்பட வேண்டும். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம முதல் 2 அப்போஸ்தலர்களை குறித்து பார்த்திருக்கிறோம். 1 சீமோன் பேதுரு, 2 அந்திரேயா. மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யோவான் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் என்பவரை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யோவான் யார் அப்படின்றத தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். சீஷர்களுடைய பெயரில் நம்ம ஒரு ஆர்டராக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே கொடுக்கப்பட்ட அடிப்படையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக சீமோன், 2வது அந்திரேயா என்பவரை குறித்து பார்த்திருக்கிறோம். 3வது செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. அடுத்ததாக தான் நம்ம யோவான் என்பவரை குறித்து பார்க்க போகிறோம். செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த யாக்கோபை குறித்து நமக்கு அநேக காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் சீக்கிரமாகவே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம யாக்கோபு என்ற பெயரிலே கிறிஸ்துவுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கே 2 சீஷர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று இந்த செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, 2வது அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. நம்ம இதில் 3ஆம் வசனத்தில் பார்க்க முடியும், அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. அப்போது இயேசு கிறிஸ்துவிற்கு 2 சீஷர்கள் யாக்கோபு என்ற பெயரிலே இருந்திருக்கிறார்கள். ஒன்று செபதேயுவின் குமாரன், இன்னொன்று அல்பேயுவின் குமாரன். இந்த அல்பேயுவின் குமாரனை குறித்து நாம் சுவிசேஷமாகிய மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவரை குறித்து நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன யாக்கோபு என்று நம்ம அவரை குறித்து வாசிக்க முடிகிறது. மார்க்கு 15:40. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இங்கே நாம் வாசிக்கிறோம், சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும். அப்போது இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த யாக்கோபை குறித்து, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது சின்ன யாக்கோபு என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இவர் சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகிறபடியினாலே வரலாற்றிலே, அதாவது திருச்சபையிலே பாரம்பரியமாக சொல்லும் பொழுது இந்த செபதேயுவின் குமாரன் யாக்கோபை குறித்து பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யாக்கோபு, பெரிய யாக்கோபு, ஜேம்ஸ் தி கிரேட் என்று சொல்லுகிறார்கள். ஜேம்ஸ் தி கிரேட் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இவரை இன்னும் எப்படியெல்லாம் அழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது செபதேயுவின் குமாரன், ஜேம்ஸ் தி கிரேட், ஜேம்ஸ் தி கிரேட்டர், ஜேம்ஸ் தி எல்டர், அப்போஸ்தலன் யாக்கோபு அல்லது சாண்டியாகோ என்று அழைக்கிறார்கள். இவரை ஒவ்வொரு திருச்சபையினரும் ஒவ்வொரு விதத்திலே அழைக்கிறார்கள். ஆனால் நம் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது செபதேயுவின் குமாரன் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் இவரை குறித்து சொல்லும் பொழுது இப்படி பல்வேறு பெயர்களிலே ஒவ்வொரு
குழுவை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு பெயரிலே அழைத்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பெரிய யாக்கோபு, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அண்ணன் யாக்கோபு, புனித யாக்கோபு, அப்போஸ்தலன் யாக்கோபு, சாண்டியாகோ என்றெல்லாம் சொல்லி அழைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இவரை குறித்து நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், யாக்கோபு என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு அர்த்தமாக இருப்பது எத்தன், அதாவது ஏமாற்றுகிறவன் என்றுதான் பொருள் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இவர் செபதேயு, சலோமி என்பவர்களுடைய குமாரன். செபதேயு, சலோமி என்றவர்களுடைய குமாரன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இவர் யோவான் என்பவருக்கு சகோதரன். இவரும் மீனவராக இருந்தார். இவருடைய நண்பர்களாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால், அந்திரேயா, சீமோன் பேதுரு என்பவர்கள் இவருக்கு நண்பர்களாக இருந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் சேர்த்து இயேசு கிறிஸ்து ஒரு பெயரை வைத்தார். என்ன அப்படின்னு சொன்னால், போவனெர்கேஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெயரை கொடுக்கிறார். அதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இடி முழக்கத்தின் மக்கள் என்று பொருள்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய இடத்திலே காணப்பட்ட 3 சீஷர்களில் இவர் ஒருவர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நெருங்கிய இடத்தில் 3 சீஷர்கள் இருந்தார்கள், அதிலே இவரும் ஒருவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து அநேக இடங்களுக்கு, அதாவது யவீருவின் மகளை உயிரோடு எழுப்புகிறதாகட்டும், அதே நேரத்திலே ஒரு மலையின் மீது சென்று உருமாற்றம் அடைந்ததான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற காரியம், அதாவது டிரான்ஸ்ஃபிகரேஷன், அவருடைய உருவம் மாற்றமடைந்த காரியமாகட்டும், இந்த இடங்களுக்கெல்லாம் இவரையும் அழைத்து சென்றார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அது 3 பேரை அழைத்து செல்கிறார், பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்போ இவரும் அந்த 3 நபர்களில் ஒருவராக இருந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, இயேசு கிறிஸ்து ஆலயத்தை குறித்து பேசுகிறார். ஆலயம் அழிக்கப்படும், முழுவதுமாக இடிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது அதை போய் என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது, எப்பொழுது நடக்கும், இதெல்லாம் எப்படிப்பட்டது என்று சொல்லி விசாரிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு குழு செல்லுகிறது. அதாவது 12 சீஷர்களும் போகவில்லை, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செல்லுகிறார்கள். அதிலே இவரும் ஒருவர் அப்படின்றத பார்க்குறோம். அதில் யார் யார் போனாங்க அப்படின்னா, சீமோன் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, இந்த 4 நபர்களும் தான் சென்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு அவருடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது இவரும் இவருடைய சகோதரரும் ஒருவர் வலதுபுறத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும் அமர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமாரிய அந்த வழியாக கடந்து போகிறார். அங்கே போய் இவர்கள் அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண பிரயாசப்படுகிறார்கள், அதை ஏற்பாடு செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் அவர் எருசலேமுக்கு போகிறதாக இருந்தபடியினாலே அவருக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படி அவர்கள் மறுத்த பொழுது இவரும் இவருடைய சகோதரனும் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழித்து போடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு காணப்படுகிறவர்களாக இவரும் இவருடைய சகோதரரும் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இவரை குறித்து நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி கிளம்பிய பொழுது அவரோடு சேர்ந்து சென்றார் என்பதை நம்ம வாசிக்கிறோம்.
அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு இந்த ஒரு சம்பவம். அவர் எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு இவரை குறித்து நாம் வாசிப்பது 2 இடங்களில்தான். ஒன்று, இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்க சொன்னார். அப்படி காத்திருந்தவர்களில் ஒருவராக இந்த யாக்கோபு இருந்தார் என்பதை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது 1ஆம் அதிகாரத்திலே நம்ம காத்திருந்தவர்களுடைய பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நபர்களில் ஒருவராக இவரும் இருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நமக்கு சொல்லப்படுகிற சம்பவமே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஏரோது என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன். அதாவது ஏரோதுன்னே நம்ம அநேகரை வாசிப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு ஏரோது இருந்தார், இயேசு கிறிஸ்து இறந்த பொழுதும் ஒரு ஏரோது இருந்தார். இப்போ இந்த யாக்கோபை கொல்லுகிறதும் ஒரு ஏரோது, அதே நேரத்தில் யோவான் ஸ்நானனை கொன்றதும் ஒரு ஏரோது அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த எல்லா ஏரோதும் ஒரே ஏரோதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. சில நேரங்களில் நம்ம அதை பெரிதாக கண்டு கொள்ளுவது இல்லை. ஏரோது ஓகே, ஏரோது ஏதோ ஒரு மனுஷன் ஏரோது அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்து கொண்டே போய்விடுகிறோம். ஆனால் எல்லா ஏரோதும் ஒரே ஏரோது இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த ஏரோதினுடைய ஃபேமிலி, எந்த ஏரோது எந்த நாட்களிலே இருந்தார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் அடுத்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கிறேன். ஏரோது ஏனென்று சொன்னால் அநேக இடங்களிலே நம்ம ஏரோது என்று தான் வாசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு வேறு பெயர் இருந்தது. அதாவது நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது பார்வோன் என்று சொல்லி தான் வாசிப்போம். இப்போ நம்ம யாத்ராகம புஸ்தகத்திற்கு வரும் பொழுதும் பார்வோன் என்றே தான் வாசிப்போம். அப்போ அந்த ஒரே பார்வோன் தான் இருந்தாரா என்றால் இல்லை. எகிப்தில் இருந்த மன்னர்களுக்கு பார்வோன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெயர், ஒரு அடைமொழி, அதாவது ஒரு இப்போ நம்ம கௌரவ பெயர்கள் ரெவரண்ட், அதாவது அது இல்லை என்று சொன்னால் பிஷப் என்றெல்லாம் போட்டுக்கொள்ளுகிறோம் அல்லவா, அதுபோல் அவர்களுக்கு ஒரு பெயர் அது. மற்றபடி அவர்களுக்கென்று ஒரு பெயர் இருந்தது. இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்படுகிற பெயர். அதே போல இன்னொரு நாட்டிலே இருந்தவர்களுக்கு அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிற பெயர் இருந்தது. அவர்களுக்கு அபிமெலேக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பெயர் இருந்தது. அப்படிதான் யோசேப்பு நாட்களில் இருந்த பார்வோன் மறைந்து போனான். அவனுக்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத பார்வோன் வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ யோசேப்பை அறியாத பார்வோன் யார்? எகிப்திய மன்னர்களிலே யோசேப்பை தெரியாமல் இருந்த ஒருவன் எழும்புகிறான். அவனுக்கு வேறு பெயர் இருந்தது. இதையெல்லாம் நம்ம வேதத்தில் கொடுக்கப்படவில்லை, ஆனால் நம்ம வரலாற்றிலே வாசிக்க முடியும். அதுபோல தான் இங்கேயும் ஏரோது என்று வாசிப்போம். ஆனால் எல்லா ஏரோதும் ஒரே ஏரோது இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருந்த ஏரோது ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே மரித்து போனார். அது தேவதூதன் மூலமாக யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தான் அவர்கள் எகிப்திலிருந்து நாசரேத்திலே வந்து குடியிருந்தார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அதே ஏரோது கடைசி வரைக்கும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. அப்போ அந்த நாட்களிலே இருந்தவர் யார்? யோவான் ஸ்நானன் மரித்த பொழுது இருந்தது யார்? இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது இருந்தது யார்? இந்த யாக்கோபு மரிக்கும் பொழுது இருந்த ஏரோது யார் என்பதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். ஓகே, அப்போது ஏரோது என்பவன் கிறிஸ்தவர்களை, அதாவது கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, விசுவாசிகளை அழிக்கிறான், அவர்களை துன்புறுத்துகிறான். அப்படி துன்புறுத்திய பொழுது இந்த யாக்கோபை சிரச்சேதம் செய்தான் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அவரை கொன்று போட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில்
முதல் இரத்த சாட்சியாக, அதாவது கிறிஸ்துவுக்காக மரித்த ஒருவர் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு, செபதேயுவின் குமாரன். யூதாஸ்காரியத் அவராக போய் 4 கொண்டு செத்து போனார். ஆனால் கிறிஸ்துவுக்காக முதலாக மரித்த ஒருவர் யார் அப்படின்னா 12 பேரில் இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இவரை குறித்து சொல்லும் பொழுது இது திருச்சபைகளினுடைய பாரம்பரியத்தின்படி சொல்லப்படுகிறதான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இப்படி இறப்பதற்கு முன்பதாகவே ஸ்பெயின் என்றதான நாட்டிற்கு சென்று கிறிஸ்துவை குறித்து அறிவித்திருந்தார். ஆகையினாலே இவர் ஸ்பெயின் நாட்டினுடைய காப்பாளர் என்று சொல்லி அறியப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவருடைய உடலினுடைய பாகங்களை, அதாவது அவருடைய உடலிலிருந்து கிடைத்ததான ஒரு சில பாகங்களை எடுத்து என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கலீசியாவில் உள்ள சாண்டியாகோ டி காம்போஸ்டெலாவில் வைத்துள்ளார்கள். கலீசியாவில் உள்ள சாண்டியாகோ டி காம்போஸ்டெலாவில் வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். எப்போ எடுத்தாங்க, ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் ரொம்ப குறுகிய நாட்களிலேயே, அதாவது கிபி 44 இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய உடலினுடைய பாகங்களை எடுத்ததோ அல்லது அவருடைய ஏதோ ஒன்றை எடுத்து வைப்பது என்பது சாத்தியத்திற்குரியது அல்ல. ஆனால் அப்படி வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ரோமன் கேத்தலிக்க திருச்சபையினர், ஆங்கிலிக்கன், லூத்தரன் மற்றும் சில புரோட்டஸ்டன்ட் மக்கள் கூட என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஜூலை 25 இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபின் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள், பண்டிகையாக நினைவு கூறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏப்ரல் 30 இவருடைய நாளாக நினைத்து, பண்டிகையாக நினைத்து இவரை நினைவு கூறுகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். 14 16 நூற்றாண்டுகளிலே மறுமலர்ச்சி மற்றும் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் தொடங்கி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவருடைய நினைவு சின்னங்கள், அதாவது உடலினுடைய ஒரு சில பாகங்கள் அல்லது எலும்புகள் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அல்லவா. எங்கே அப்படின்னா இந்த சாண்டியாகோ டி காம்போஸ்டெலாவில் வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இந்த 14ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாக வரைக்கும் அங்கே அநேகர் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 14 16 நூற்றாண்டுகளிலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரொட்டஸ்டண்டின் சீர்திருத்தவாதங்கள் நடைபெற்றபடியினால் அந்த நாட்களிலே அநேகர் அப்படிப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளுவதை தவிர்த்து விட்டார்கள். நாம் ஏன் அங்கே போக வேண்டும்? அந்த எச்சங்களை தேடி, நினைவு சின்னங்களை தேடி நாம் போவது எதற்காக? அதனாலே நமக்கு என்ன பயன் என்று சொல்லி அதையெல்லாம் தவிர்த்து விட்டார்கள். தேவ வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தபடியினால். ஆனால் மறுபடியும் நாட்கள் உருண்டோட நகர்ந்தோட கடந்தோட என்ன நடந்தது என்று சொன்னால், 18ஆம் நூற்றாண்டிலிருந்து மறுபடியுமாக அங்கே அநேகர் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஒரு காரணமாக இருந்ததும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, போப் 12ஆம் லியோ என்பவர் என்ன செய்கிறார் என்றால், இங்கே உள்ள நினைவு சின்னங்கள் உண்மையானது என்று சொல்லி ஒரு ஆணையை வெளியிடுகிறார். நினைவு சின்னங்கள் உண்மையானது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை வெளியிடுகிறார். அதை நம்பிய மக்கள் மறுபடியுமாக அங்கே செல்ல ஆரம்பித்தார்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்போது இவருடைய நினைவு சின்னங்கள் உண்மையானது என்று சொல்லி 12ஆம் லியோ என்ற போப் அறிவித்ததற்கு பிற்பாடு இன்னும் ஒரு சில கூட்டங்கள் போக ஆரம்பித்தது என்று சொல்லியும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியாக அநேக புனித யாத்திரை பயணிகள் இங்கே சென்று அவரை தரிசிக்கிறார்கள், அதாவது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள்னா அதை ஒரு கூட்டத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியதும் நாம் பின்பற்ற வேண்டியதும் தேவனுடைய வார்த்தையை
நாம் கர்த்தரை தேடுவோம், அப்பொழுது பிழைத்திருப்போம். அவரை நம்மை இரட்சித்து வழி நடத்துகிறவர். இன்றைக்கு நம்ம அந்திரேயா என்பவரை குறித்தும் யாக்கோபு என்பவரை குறித்தும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து உள்ள அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையையும், அதே நேரத்திலே ஏரோது எந்த நாட்களிலே எந்த ஏரோது இருந்தார்கள் என்பதை குறித்தும் ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளுவோம். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சீஷர்களாய் இருந்ததான அந்திரேயாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருவருமே உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படி நாங்களும் கூட எங்களுடைய வாழ்நாட்களிலே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.